Welcome to Tamil Kavyam. அபிமன்யு, வனபதி, யுவராஜன் மூவரும் ஒரு விசித்திரமான மிருகத்தின் மீது ஏறி பணிப்பயிற்சி மையத்தை நோக்கி சென்றனர். அவர்கள் நீண்டு செல்லும் ராட்சத மலைத்தொடரின் கீழே நிலத்தடியில் இருக்கும் ஒரு சுரங்கப்பாதை வழியாக சென்றனர். போகும்போது வனபதி சக்தி வாய்ந்த மிருகங்களையும் வீரர்களையும் பற்றி கூற அபிமன்யு ஆர்வமானார். வனபதி, நீங்கள் எந்த பிரிவைச் சேர்ந்தவர்? நீங்கள் எப்போதாவது அப்படி ஒன்றை சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். வனபதி சிரித்துவிட்டு, இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவரவர் ரகசியங்கள் உள்ளன. உங்கள் இதயத்திலும் ரகசியங்கள் உள்ளன என்பது எனக்கு தெரியும். அவை நீங்கள் மற்றவர்களிடமிருந்து மறைக்க முயற்சிக்கும் ரகசியங்கள். அதனால் நான் எந்த பிரிவைச் சேர்ந்தவன் என்பதை பின்னர் சொல்கிறேன். அதற்கு முன்னர் நான் சந்தித்த ஒரு விசித்திரமான உயிரினத்தை பற்றி சொல்கிறேன். அது நடந்து பல ஆண்டுகள் கடந்து விட்டன. தேவரூப தரவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு போர் வீரனை நான் சந்தித்தேன். அவர் என் உயிரை ஒரு மந்திர மிருகத்திடமிருந்து காப்பாற்றினார். அந்த மந்திர மிருகம் நான் கண்ட மாயாஜால மிருகங்களை எல்லாம் விட விசித்திரமானது என்று பழைய ஞாபகத்தில் மூழ்கினார். அது என் இளமை காலத்தில் நடந்தது. அந்த சமயங்களில் நான் மிக தீவிரமாக பயிற்சி செய்வேன். சக்கரங்களை எழுப்பும் பயிற்சியை துவங்கிவிட்டால் யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏதாவது ஒரு குகைக்குள் என்னை நானே பூட்டிக் கொள்வேன். அப்படி ஒரு நாள் நான் குகையை மூடி பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென்று குகைக்குள் மிகவும் ஆபத்தான சக்தி ஒன்றை நான் உணர்ந்தேன். என் உடல் நடுங்கியது. அப்போது குகையின் அடி ஆழத்தில் இருந்து ஒரு மிருகம் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் காலடி சத்தம் கேட்டது. அந்த காலடி சத்தத்தின் ஒவ்வொரு அடிக்கும் எனது இதயம் மிக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த இருட்டில் அந்த இரண்டு கண்களை மட்டும்தான் நான் பார்த்தேன். இரண்டு தீப்பந்தங்கள் போல இருந்தது. அது கிட்ட நெருங்க நெருங்க இன்றுதான் எனது கடைசி நாள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த மிருகத்தின் மூச்சுக்காற்று என் மீது விழுந்த போது எனது உடலில் இருந்த ஒவ்வொரு முடியும் எழுந்து நின்றது. என் உடல் வியர்த்து ஊற்றியது. அந்த மிருகம் என்னை நோக்கி பாய்ந்து வர நான் பயந்து பின்னால் விழுந்தேன். அந்த சமயத்தில் நட்சத்திரத்தை வெட்டி குகைக்குள் வீசியதைப் போல ஒரு பிரகாசமான ஒளி வீசியது. அந்த ஒளியின் பின்னால் 6 அடிக்கு இரும்பு தேகம் போல ஒரு வீரன் வந்து நின்றார். பஞ்சபூத கவசத்தால் மூடப்பட்டிருந்த அவனது உடலில் இருந்து பிரகாசமான ஒளி வீசியது. அவன் எதுவுமே செய்யவில்லை. தனது கையை இறுக்கி பாய்ந்து வரும் அந்த மிருகத்தின் கழுத்தை குறிவைத்து ஒரே குத்து குத்த அந்த மிருகம் சரிந்து விழுந்தது. 5 நொடியில் அதன் மூச்சு நின்றது. அந்த இடத்திலேயே நான் மயங்கி விழுந்தேன். அந்த பிரகாசிக்கும் வெளிச்சத்தின் கீழ் அவரது முகத்தை என்னால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அவரது ஒளியை உணர்ந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், அப்படி ஒரு ஒளியை அதற்கு முன்னரும் சரி பின்னரும் சரி நான் வேறு யாரிடமும் பார்த்தது இல்லை. அதனால் அவருக்கு மட்டுமே சொந்தமான அந்த சக்தி என் மனதில் ஆழமாக பதிந்தது. மறுநாள் நான் விழித்த போது ஒரு விடுதி அறைக்குள் ஒரு படுக்கையில் படுத்திருந்தேன். எழுந்தவுடன் அந்த சக்தி வாய்ந்த நபரை தான் முதலில் தேடினேன். ஆனால் அவர் அங்கு இல்லை. அதன் பிறகு பல ஆண்டுகளாக அந்த குகையை சுற்றி இருக்கும் 84 மாகாணங்கள் முழுக்க நான் அவரை தேடி அலைந்தேன். ஆனால் என்னால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் அவரை நான் சந்திப்பேன். அவரிடம் ஒரு நன்றி கூறுவேன் என்றார். அதை பேசி முடிக்கும் போது வனபதியின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. வனபதி கூற கூற அபிமன்யுவுக்கு அவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவன் வனபதியை பார்த்து, அவரை எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? ஒருவேளை அவர் உங்கள் முன்னால் வந்து நின்றால் உங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டான். அதற்கு வனபதி சிரித்தார். நான் அவரை கண்டுபிடிப்பேனோ அல்லது மாட்டேனோ என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் என் முன்னால் வந்து நின்றாலும் என்னால் அவரை அடையாளம் காண முடியவே இல்லை என்றாலும் எனக்கு நன்றாக தெரியும். நான் அவரை மரியாதை குறைவாக நடத்த மாட்டேன். அவரை மிக மிக கண்ணியமாக நடத்துவேன். ஒருவேளை அவர் அன்று என் எதிரியாக இருந்தாலும் என்றா. உடனே அபிமன்யு, அது எப்படி முடியும்? அவரை உங்களால் அடையாளம் காண முடியாவிட்டால் அவர் உங்கள் முன்னால் வந்து நின்றாலும் அவர் அந்நியர்தானே. அவருக்கு எப்படி உங்களால் மரியாதை கொடுக்க முடியும், அதுவும் எதிரியாக இருந்தாலும் என்று கேட்டா. வனபதி மீண்டும் சிரித்து, உங்களுக்கு ஒன்று சொல்லவா? இந்த உலகில் ஒரு சிலருக்கு அவர்களது அந்தஸ்தால் மரியாதை கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவர்களது வலிமையால் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவர்கள் கொடுக்கும் பயத்தால் கிடைக்கும். ஆனால் வெகு சிலருக்கு மட்டுமே பார்த்தாலே கிடைக்கும். அவர் அப்படிப்பட்டவர். அவரை பார்த்தால் நான் வணங்குவேன். நீங்களும் வணங்குவீர்கள் என்றார். சரி, அதையும் பார்ப்போம். அப்படி ஒரு மரியாதைக்குரியவரை சந்திப்போமா என்று கூறிவிட்டு அவன் திரும்பி யுவராஜனை பார்த்து, இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டா. அவர்கள் ஏற்கனவே 4 மணி நேரத்தை தாண்டி அந்த பனிக்கட்டி சுரங்கப்பாதைகள் வழியாக பயணித்துக் கொண்டிருந்தனர். வெள்ளை மூடுபனியின் விஷம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த அபிமன்யு கவலையுடன், யுவராஜா, எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது? வேண்டுமென்றால் நான் சிறிது நேரம் முன்னால் நின்று வழி நடத்துகிறேன் என்றான். அவர்களை சுற்றி வளர்ந்து வரும் விஷசக்தியை கவனித்த வனபதி
தீவிரமான குரலில், இங்குள்ள நச்சு சக்திகள் காட்டுத்தனமாக உள்ளன. மேலும் அவை மனதை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன. இங்கிருக்கும் வெள்ளை மூடுபனி நம் பார்வையை தடுக்கிறது. அதனால் நாம் ஒரு பாதுகாப்பு தடையை உருவாக்க வேண்டும். இல்லையெனில் நாம் இங்கே இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நமது உயிர் ஆபத்தின் மையத்தை நோக்கி இழுக்கப்படும் என்றார். அதன் பிறகு அவர் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டு தனது தேவோதய சக்தியை பயன்படுத்தி தனது கையை முழு வேகத்தில் முன்னோக்கி தள்ளி அவர்களுக்கு மேல் இருந்த மலையை அழுத்தினார். இதற்கிடையில் யுவராஜனும் அபிமன்யுவும் தங்களது சக்தியை பயன்படுத்தி பாதுகாப்பு கவசங்களை உருவாக்கத் தொடங்கினர். திடீரென்று ஏற்பட்ட அதிக அளவு சக்தி மாற்றத்தால் அந்த இடம் சமநிலையை இழக்கத் தொடங்கியது. அபிமன்யு உடனடியாக தனது சக்திகளை விடுவித்து மலையைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கினார். சிறிது நேரம் கழித்து அந்த அழுத்தம் சீராக தொடங்கியது. இதை பார்த்த யுவராஜனும் அபிமன்யுவும் நிம்மதியடைந்தனர். அவர்கள் நிம்மதியுடன் முன்னால் திரும்பி பார்க்க அவர்களின் முகம் உறைந்து நின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் வெள்ளை பனிக்கட்டியை திரைச்சீலை போல கட்டமைத்த ஒரு ராட்சத கல் சுவர் இருந்தது. அவர்களது பாதை முழுவதுமாக மூடப்பட்டது. இது என்ன புது பிரச்சனை? ஏன் நமக்கு முன்னால் எந்த பாதையும் இல்லை என்று வனபதி விரக்தியுடன் யுவராஜனை பார்த்தார். அபிமன்யுவும் திரும்பி, என்ன இது என்று கேட்டார். அவர்களின் கோபமான பார்வைகளுக்கு கீழே யுவராஜன் தடுமாறி, அப்படி பார்க்காதீர்கள். இதற்கு முன்னால் இது போல இங்கு எதுவும் இருந்தது இல்லை. இந்த சுரங்கப்பாதைகளும் மூடுவதில்லை. உண்மையில் நம் முன்னே இருப்பது ஒரு கல்சுவர் போல எனக்கு தெரியவில்லை என்றார். வனபதி தீவிரமான குரலில், யுவராஜன் சொல்வது சரிதான். இந்த சுவருக்கு பின்னால் ஒரு பாதை இருப்பதை என்னால் உணர முடிகிறது என்றார். அவர் உடனடியாக தனது உள்ளங்கையில் சக்தியை சேகரித்து அவர்களுக்கு முன்னால் இருந்த பனிச்சுவரை தாக்கினார். எரிமலை வெடிப்பதைப் போல மாபெரும் வெடிப்பு ஒன்று ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து நச்சு மூடுபனி 8 திக்கும் பரவியது. மூடுபனி நீங்கிய போது அபிமன்யுவின் கண்கள் பயத்தில் விரிந்தன. அவரது தாக்குதலின் கீழ் வெள்ளை பனிக்கட்டி சுவர் உடைந்து போயிருந்தது. ஆனால் சில நிமிடங்களில் அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. அபிமன்யு கவலையுடன் யுவராஜனை நோக்கி திரும்பி, நாம் இந்த சுவரை கடந்தால் வானர குலத்தை அடைய எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார். யுவராஜன் தயங்கி, நம் முன்னர் வந்த அதே வேகத்தில் சென்றால் 1 மணி நேரத்திற்குள் போய்விடலாம். ஆனால் இந்த குகையில் இன்னும் எத்தனை பனிக்கட்டி சுவர்கள் உள்ளன என்று எனக்கு தெரியாது என்றார். அபிமன்யுவின் கோபம் அதிகரித்தது. பின்னர் வனபதியின் முகபாவனை மாறுவதை அவன் கவனித்தார். வனபதி, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். வனபதி கவலையுடன், இது விசித்திரமாக இருக்கிறது. இந்த குகைக்குள் இருக்கும் இடம் சுருங்குவதாக நீங்கள் உணரவில்லையா என்று கேட்டார். இதை கேட்ட அபிமன்யு பனி மூடிய சுவரை சக்தி நிறைந்த முஷ்டியால் ஒரு அடி அடித்தார். ஒரு விசித்திரமான சத்தம் எதிரொலித்தது. அதிர்ச்சியுடன் வனபதியை திரும்பி பார்த்தான். வனபதி மற்றும் யுவராஜனின் முகங்களிலும் அதே அதிர்ச்சியை காண முடிந்தது. பதட்டத்துடன் நெற்றியை தேய்த்துக் கொண்டே, நாம் இந்த குகையில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அபிமன்யு கூறினார். இல்லை, நாம் சிக்கிக் கொண்டோம் என்று யுவராஜன் கூறினார். அவர்கள் வந்த பாதையும் இப்போது மற்றொரு பனிக்கட்டி சுவரால் மூடப்பட்டது. யுவராஜன் பீதியுடன், இப்போது நாம் என்ன செய்வது? நம்மால் முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது என்றான். அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டன. அபிமன்யுவுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. பின்னர் வனபதியின் தீவிரமான குரல் எதிரொலித்தது. இது சாதாரண பனிக்கட்டி சுவர் அல்ல, இதற்குள் ஏதோ உள்ளது என்று ஒரு சந்தேக பார்வையுடன் அவர் முன்னோக்கி சென்றார். அந்த சுவரை மீண்டும் தாக்கினார். சுவரில் விரிசல் விட்டது. ஆனால் அந்த சுவர் மீண்டும் மூடியது. அபிமன்யு ஆச்சரியப்பட்டு, இந்த சுவர் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்கிறதா? அப்படி என்றால் இது உயிருடன் இருக்கிறதா? அது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். வனபதி தீவிரமாகி, உன் கணிப்பு சரிதான். இந்த குகையில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அது சுற்றி இருக்கும் ஆற்றல்களை உறிஞ்சி இந்த குகையையே உறைய வைக்கிறது. நாம் எத்தனை தடவை இங்கிருக்கும் சுவரை உடைத்தாலும் அது மீண்டும் ஒன்றிணைந்து புது சுவரை உருவாக்குகிறது என்றார். உடனே அபிமன்யு தன் சக்திகளை திரட்டி அந்த சுவரின் ஒரு துண்டை எரிக்க முயன்றான். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவன் அதை எவ்வளவு அதிகமாக எரிக்கிறானோ அவ்வளவு தூரம் அந்த துண்டு பெரிதாக மாறியது. அவர்கள் மூவரின் கண்களிலும் பயம் தோன்றியது. அந்த நேரத்தில் அபிமன்யுவின் கோபம் அதிகரித்தது. வர்ணபூத சக்தியை தனது முஷ்டியில் சேகரித்து அவர்களின் பாதையை தடுத்து நிற்கும் பனிக்கட்டி சுவரை மீண்டும் மீண்டும் தாக்கினார். பிரளயம் வெடிப்பதைப் போல அந்த சுவரின் மையம் வெடித்து சிதறி ஒரு பெரிய துளை உருவானது. அந்த துளையை சுற்றி விரிசல்கள் பரவி அந்த சுவரை முழுவதுமாக உடைத்து சிதறடித்தன. ஆனால் சுவரை உடைத்ததில் அவர்களுக்கு நிம்மதி வரவில்லை. மாறாக பயம் வந்தது. கவலை அபிமன்யுவின் கண்களை நிரப்பியது. அவன் தன் உள்ளங்கையில் நீல ஒளியை பற்ற வைத்து முன்னால் இருப்பதை கூர்மையான கண்களுடன் பார்த்தான். என்ன இது என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். அங்கு ஒரு சிறிய வெள்ளைப்பூச்சி மெதுவாக ஊர்ந்து சென்றது. அவனது வர்ணபூத சக்தி அதன் அருகே சென்றவுடன் அந்த பூச்சி வேகமாக ஓடியது.
அந்த பூச்சி அவர்களை சுற்றியிருந்த சுவர் பகுதியை நோக்கி அதிவேகமாக விரைந்து சென்றது. தனது கையில் இருந்த நீல நிற ஒளியால் அபிமன்யு அந்த சுவரை ஆராய்ந்த போது அங்கு எண்ணற்ற பூச்சிகள் ஊர்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்சி அவனை திகைக்க வைத்தது. இதற்கு முன்பு அவன் இவ்வளவு விசித்திரமான பூச்சிகளை பார்த்ததில்லை. பின்னர் வனபதி ஒருவித சந்தேகத்துடன், ஒருவேளை இவை மூடுபனி விஷத்தை உறிஞ்சும் அந்தாரி பூச்சிகளாக இருக்குமா? ஆனால் அது எப்படி சாத்தியம்? அத்தகைய பூச்சிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அழிக்கப்பட்டு விட்டனவே, அவை எப்படி இங்கே என்று யோசித்தார். அபிமன்யு வியப்புடன் அவரை திரும்பி பார்த்து, அந்தாரி பூச்சிகள் என்றால் என்ன என்று கேட்டார். அந்தாரி பூச்சிகள் பனி நிறைந்த இந்த மகா பிரதேசத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவை. முழு பனி பிரதேசமும் அவற்றின் கோட்டையாக இருந்தது. வானர பழங்குடியினரின் மூதாதையர்கள் முதலில் பனி பிரதேசத்தை கண்டுபிடித்த போது இந்த பூச்சிகள் இடத்தை ஆக்கிரமித்தது மட்டுமல்லாமல் அங்கு யாரையும் வாழ விடாமல் தொந்தரவு செய்தன. அதோடு அவை எண்ணிக்கையில் அதிகமானவை. அவை வேகமாக இனப்பெருக்கம் செய்து தங்கள் இனத்தை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பஞ்சபூத சக்திகளை தவிர வேறு எந்த தாக்குதலும் அவர்களை பாதிக்காது. மாறாக அது அங்கிருக்கும் மக்களின் சக்தியை உறிஞ்சி வலுவடைந்து கொண்டே இருந்தன. இதைக் கண்டு வெறுப்படைந்த வானரகுல மூதாதையர் வர்ணபூத சக்தியை நெருப்புக்கடல் போல வீசினார். அது ஒட்டுமொத்த அந்தாரி பூச்சிகளையும் தாக்கி துரத்தி அடித்தது. வர்ணபூத சக்தியின் ஒவ்வொரு தாக்குதலும் அதன் உயிரை எரித்தது. அதுதான் அதனுடைய பலவீனம் என்று அப்போது புரிந்தது. இப்போது கூட இவ்வளவு நேரம் நான் தாக்குதல் தொடுக்க அதை நின்று வலுவான பூச்சி இப்போது நீ வர்ணபூத சக்தியால் ஒரே ஒரு தாக்குதல் தொடுத்தவுடன் எப்படி அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறது பார்த்தாயா? ஆனால் உன்னிடம் இருக்கும் வர்ணபூத சக்தி இப்போது வானர கூட்டத்திடம் இல்லை. அவர்கள் எப்போதோ அதை தொலைத்து விட்டார்கள். இப்போது மூடுபனி விஷத்துடன் சண்டையிடுகிறார்கள் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு, வெள்ளை மூடுபனி விஷத்தால் தான் வானர கூட்டமே அழிவின் விளிம்பில் உள்ளனர் என்று பேசிக்கொண்டே தனது கையில் இருந்த வர்ணபூத சக்தியை தளர்த்தினார். அதில் அந்த பூச்சிகள் மீண்டும் தங்கள் சக்தியால் அந்த சுவரை கட்டி எழுப்ப ஆரம்பித்தன. அதைக் கண்ட வனபதி, உன் கவனத்தை எங்கே வைத்திருக்கிறாய் என்று கத்தி. அபிமன்யு, வனபதி, யுவராஜன் சுரங்கப்பாதைகளுக்குள் செல்லும் வேளையில் பனிச்சுவர் அவர்கள் பாதையை தடுத்தது. வர்ணபூத சக்தியால் அதை உடைத்துக் கொண்டிருந்த அபிமன்யு ஒரு நொடி தனது கவனத்தை இழக்க அது மீண்டும் இணைய ஆரம்பித்தது. அதில் எண்ணற்ற பூச்சிகள் உருவாக ஆரம்பித்தன. அதைக் கண்ட தன் தவறை உணர்ந்த அபிமன்யு மீண்டும் தன் சக்தியை திரட்டினார். அதை அழித்துக் கொண்டே வனபதியை பார்த்து, நான் இதன் வளர்ச்சியை தடுக்காவிட்டால் அவை பஞ்சபூத சக்திகளை தவிர மற்ற அனைத்தையும் அழித்துவிடும் என்று கூற வருகிறீர்களா என்று கேட்டார். அந்த சமயத்தில் வனபதி அந்த பூச்சிகளை நோக்கி சுட்டிக்காட்ட அங்கு எண்ணற்ற பூச்சிகள் ஒன்று கூடி ஒரு ராட்சத பனி உருளையாக உருமாறிக் கொண்டிருந்தன. அதை பார்க்கும்போது அபிமன்யு கொஞ்சம் தீவிரமானார். நீங்கள் கூறிய மந்திர மிருகங்கள் இந்த அந்தாரி பூச்சிகளை போன்றதா என்று கேட்டார். அதற்கு வனபதி, ஆம், அந்தாரி பூச்சிகளும் மந்திர உயிரினங்கள்தான். அவற்றின் விரைவான இனப்பெருக்கம் விஷத்தை சக்தியாக மாற்றும் திறனால் ஏற்படுகிறது. அதனால் இப்போது அவற்றுடன் சண்டையிடுவது பயனற்றது. சிறிது நேரத்தில் அவை இந்த இடத்தை முழுவதுமாக உறைய வைக்கும். அவை நம் பாதையில் வரவில்லை, நாம் அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்து விட்டோம் என்றார். அவர் பேசிக்கொண்டே பரவியிருந்த வெள்ளை பனிக்கட்டியை சுற்றி முற்றி பார்த்தார். பின்னர் அபிமன்யு உறுதியான குரலில், என்னிடம் ஒரு வழி இருக்கிறது, ஆனால் நீங்கள் இருவரும் அதற்கு எனக்கு உதவ வேண்டும் என்றான். வனபதியும் யுவராஜனும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். வனபதி ஆச்சரியத்துடன், என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டார். யுவராஜன் பயந்த கண்களுடன் அபிமன்யுவை பார்த்தான். அவர்கள் இருவரின் பார்வைக்கும் உறுதியளித்த அபிமன்யு புன்னகையுடன், இந்த வெள்ளை அந்தாரி பூச்சிகளை நாம் தோற்கடித்து இங்கிருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு முன்னர் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்றார். ஒரு கணம் யோசித்த பிறகு வனபதி தலையசைத்து, சரி, நான் உதவ தயாராக இருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றார். வனபதி ஒப்புக்கொண்டதை பார்த்து அபிமன்யு யுவராஜனை நோக்கி திரும்பினார். யுவராஜனும் தலையசைத்தார். அபிமன்யு யுவராஜனை பார்த்து புன்னகையுடன் சிரித்துக் கொண்டே, யுவராஜா, என் அன்பு நண்பனே, இதுவரை நீ எனக்கு நிறைய உதவி செய்துள்ளாய் என்று கூற ஆரம்பித்தார். யுவராஜன் கண்கள் விரிந்தது. அவன் கொஞ்சம் சந்தேகித்தான். அவன் எதிர்வினையாற்றும் முன் அபிமன்யு மீண்டும் அவனை பார்த்து, யுவராஜா, இதுவரை நீ எனக்கு உதவி செய்ததைப் போலவே அடுத்த 3 வருடங்களுக்கும் நீ எனக்கு உதவ வேண்டும் என்றார். யுவராஜனின் முகத்தில் கோபம் மின்னியது. ஆனால் தங்கள் சுற்றி கட்டமைக்கப்படும் பனிச்சுவரை பார்த்த பிறகு அவன் பயத்துடன், இங்கு பார் நண்பா, நான் என் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் முதலில் என்னை இங்கிருந்து வெளியே எடு. நாம் சீக்கிரமாக ஏதாவது செய்யவில்லை என்றால் நாம் இங்கேயே உயிரோடு புதைந்து விடுவோம். இந்த சபிக்கப்பட்ட பூச்சிகள் நம் எலும்புகளையும் சக்திகளையும் விழுங்க அதிக நேரம் எடுக்காது என்றார். ஆனால் அபிமன்யு புன்னகையுடன் வனபதியை பார்த்தார். உடனே வனபதி கோபத்துடன், என்னால் எல்லாம் முடியாது.
ஒரு குழந்தைக்கு கீழ்ப்படிவதை விட நான் சாவேன் என்று கத்தினார். அபிமன்யு தீவிரமான குரலில், வனபதி, கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். நீங்கள் என்னுடன் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நாம் ஒரு ஒப்பந்தம் போட்டு இருப்பதை மறந்து விடாதீர்கள். அதோடு நான் உங்களிடம் அதிகமாக எதையும் கேட்கப் போவது இல்லை. 3 பொருட்களை வாங்க நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் கேட்கிறேன். நீங்கள் சத்தியம் செய்தால் நான் உங்கள் இருவரையும் இந்த குகையில் இருந்து வெளியே கூட்டி செல்வேன் என்றான். யுவராஜன் பயத்தில் ஒத்துக்கொண்டாலும் வனபதி இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே யுவராஜன் பயத்துடன், வனபதி, யோசிக்க நேரமில்லை, சீக்கிரம் என்று அவசரப்படுத்தினார். சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வனபதி தயக்கத்துடனும் எரிச்சலுடனும், உன் வயதை விட உன் புத்தி கூர்மையானதாக இருக்கிறது. நீ தந்திரக்காரன். நீ கேட்டதைப் போல அந்த மூலிகைகளை பெற நான் உனக்கு உதவுவேன். ஆனால் நீ எங்களை இங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்றார். வனபதியின் கண்களில் கவலையைக் கண்ட அபிமன்யு உடனடியாக தன் கைகளில் நீல நிற பஞ்சபூத சக்தியை சேகரித்தார். அது இரும்பு சுத்தியல் போல அவன் கையில் திரண்டு நின்றது. அபிமன்யு மீண்டும் அந்த சுவரை தாக்க துவங்கினான். அதே நேரத்தில் சேமிப்பு வளையத்தில் இருந்து பல பாட்டில்களை எடுத்து யுவராஜனை நோக்கி எறிந்து, நான் வர்ணபூத சக்தியால் இடைவிடாமல் தாக்கும் போது இந்த பூச்சிகள் சிதறும். அதில் ஒரு பூச்சி கூட தப்பிக்க கூடாது. அனைத்து பூச்சிகளையும் நீங்கள் இந்த பாட்டில்களில் சேகரிக்க வேண்டும். பூச்சிகளை சிறைப்பிடித்தால் அதனால் மீண்டும் சுவரை உருவாக்க முடியாது. அதை நாம் துரத்தி அடித்தால் அது மீண்டும் மீண்டும் வந்து சுவரை உருவாக்கும். நாமும் கடைசி வரை ஒரே சுவரை உடைக்க வேண்டியதுதான் என்றான். அதை கூறிவிட்டு அவன் மீண்டும் தனது தாக்குதலை தொடங்கினான். நூற்றுக்கணக்கான அந்தாரி பூச்சிகள் சுற்றியிருந்த சுவரில் இருந்து கீழே விழுந்து சுரங்கப்பாதை தூரத்தை நோக்கி ஓடின. அவை தூரத்தில் மற்றொரு சுவரை கட்டமைக்க முயன்றன. ஆனால் யுவராஜன் துரிதமாக பாய்ந்து அவற்றை பாட்டில்களுக்குள் சிக்க வைத்தான். அபிமன்யு நிற்கவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் தாக்கினான். அவனது உடல் வியர்த்து ஊற்றியது. அவன் விடாமல் 20க்கும் மேற்பட்ட முறை தாக்கினான். ஒரு கட்டத்தில் சோர்வடைந்து அவன் மூச்சரைத்தபடி நிறுத்தினான். யுவராஜன் கவலையுடன், என்ன ஆயிற்று, ஏன் நிறுத்தினாய் என்று கேட்டான். அபிமன்யு பதில் சொல்வதற்குள் வனபதி விரக்தியுடன், பஞ்சபூத தாக்குதல்களால் உன் சக்திகள் தொடர்ந்து வற்றிக் கொண்டே வருகின்றன. இந்த குகையிலிருந்து நாம் வெளியேற முடியாது என்று நினைக்கிறேன் என்றார். எல்லா பக்கங்களிலிருந்தும் பனி அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. அபிமன்யு வேகமாக நிமிர்ந்து, வனபதி, என் சக்தியை அதிகரிக்க உங்களிடம் ஏதாவது மருந்து அல்லது மூலிகை இருக்கிறதா என்று கேட்டா. தப்பினால் போதும் என்ற மனநிலையில் இருந்த வனபதி தன் மந்திர வளையத்தில் இருந்து மூலிகைகளை எடுத்துக் கொடுத்தார். இந்த மூலிகைகள் மாத்திரைகளாக சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே சக்தியை அதிகரிக்கும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே அபிமன்யு அந்த மூலிகைகளை வாயில் போட்டு மெல்ல ஆரம்பித்தார். வனபதி பதட்டத்துடன் அவனை பார்த்து, இளைஞனே, என்ன செய்கிறாய்? உன் நிதானத்தை இழந்து விட்டாயா? நீ அவற்றை சுத்திகரிக்காமல் உட்கொண்டால் உனக்கு கடுமையான காயம் ஏற்படக்கூடும் என்று கத்தினார். ஆனால் அவற்றை விழுங்கிய பிறகும் அபிமன்யுவுக்கு எதுவும் நடக்கவில்லை என்பதைக் கண்ட வனபதி அதிர்ச்சியில் உறைந்தார். இதற்கு முன்னர் பச்சை மூலிகைகளை உட்கொண்டு உயிரோடு இருக்கும் ஒரே ஒருவரைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அது ஒரு பண்டைய மந்திர மிருகம். ஒருவேளை இவன் ஏதாவது ஒரு உயிரினத்தின் மறுவடிவமாக இருப்பானோ என்று சந்தேகித்தார். அபிமன்யுவின் சக்திகள் வேகமாக உயரத் தொடங்கியதும் அவன் கண்கள் மேலும் விரிந்தன. யுவராஜன் அவநம்பிக்கையில் தடுமாறி, அவன் எப்படி இவ்வளவு வேகமாக உறிஞ்சினான் என்று கேட்டான். வனபதிக்கு நன்றி தெரிவித்த பிறகு அபிமன்யு மீண்டும் தாக்குதலை தொடர்ந்தார். அவனது சக்தி சோர்வடையும் போதெல்லாம் அவன் மீண்டும் மீண்டும் அதிக மூலிகைகளை உட்கொண்டான். 2 மணி நேரம் இடைவிடாத தாக்குதல்களுடன் 24 குகை சுவர்களை உடைத்து ஒரு ராட்சத வழிப்பாதையை உருவாக்கி வைத்து இருந்தான். அதில் அவர்கள் முன்னேறி சென்றனர். கடைசியாக அவன் மேலும் மூலிகைகளை கேட்டபோது வனபதி கோபமாக முறைத்து, என்னிடம் எதுவும் இல்லை, அனைத்தும் காலியாகிவிட்டது என்று சொன்னார். அதை கேட்டு யுவராஜன் மிரண்டு போனான். வனபதியின் எரிச்சலூட்டும் தொனியை கேட்ட அபிமன்யுவுக்கு வேறு வழியில்லை என்பது புரிந்தது. அவனுக்கு முன்னால் அடுத்த சுவர் நின்றது. அவன் தனக்குள் மீண்டும் ஒருமுறை யோசித்து, என் சக்தியை அதிகரிக்க நான் மீண்டும் ஒருமுறை இரத்த மூடுபனி நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது என்று முடிவெடுத்தான். அதனால் அவன் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். முதலில் தன்னையும் யுவராஜன் மற்றும் வனபதியை சுற்றி பஞ்சபூத பாதுகாப்பு கேடயம் ஒன்றை உருவாக்கினான். அபிமன்யுவை சுற்றி சக்தி அலைகள் எழுவதை இருவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவன் அவற்றை தன் முத்திரையில் சேர்த்து அதில் தன் ரத்தத்தை கலந்தான். வனபதியின் புருவங்கள் அதிர்ச்சியில் இறுகின. இவன் சக்தியை பெறுவதற்கு என்று ஒரு சிறப்பு நுட்பத்தை கைவசம் வைத்திருக்கிறான். உண்மையிலேயே இவனுடைய திறன் என் புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்று வியப்புடன் கூறினார். இரத்தக்கடல் மூடுபனி நுட்பத்தை பயன்படுத்திய பிறகு அபிமன்யுவின் சக்தி 5வது நிலைக்கு உயர்ந்தது. அதனுடன் வனபதியால் தன்னை சுற்றி சிதறி கிடக்கும் சிவப்பு நிற சக்திகளை உணர முடிந்தது. இதிலிருந்து அபிமன்யு தனது சொந்த ரத்தத்தை பயன்படுத்தி தனது வலிமையை அதிகரிப்பதை அவர் புரிந்து கொண்டார். இருப்பினும் அவரது எதிர்பார்ப்புகளை எல்லாம் மறுபடியும் பொய்யாக்கும்படி அபிமன்யு இன்னொரு காரியத்தை செய்தார். இப்போது அவன் தனது ரத்தத்துடன் நிலபூத சக்தி மற்றும் வர்ணபூத சக்தியையும் பயன்படுத்தினார்.
முதலில் அளவுக்கு அதிகமான சக்திகள் திரண்டு அவனை தடுமாற செய்தது. ஆனால் அவன் வேகமாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு தனது சக்திகள் அனைத்தையும் கட்டுக்குள் எடுத்தான். பின்னர் அவன் தனது பார்வையை முன்னோக்கி திருப்பி மீண்டும் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அவனது கையில் நீல நிறத்தில் பிறை வடிவ ஆற்றல் அமைப்பு உருவாக துவங்கியது. அதை பயன்படுத்தி அந்தாரி பூச்சிகளால் ஆன அந்த பனிச்சுவர்களை மிக வேகமாக தாக்கத் தொடங்கினான். அவனது தாக்குதல்கள் முன்பை விட மிகவும் வலிமையானதாகவும் வீரியமானதாகவும் இருந்தன. அந்த நேரத்தில் வனபதியின் கண்கள் அங்கிருந்த சுவரின் மீது விழுந்தன. அபிமன்யுவின் தாக்குதல்கள் நிலத்தை பிளக்கும் அளவுக்கு வலுவாக இருந்த போதிலும் அது அந்த சுவருக்கு கொஞ்சம் கூட பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அபிமன்யுவின் அதிகரித்த சக்தியால் அவனால் எப்போது சுவருக்குள் ஊர்ந்து செல்லும் பூச்சிகளை தெளிவாக காண முடிந்தது. அதற்குள் எத்தனை பூச்சிகள் இருக்கிறது, எது எப்படி நகர்கிறது என அனைத்தையும் அவனால் பார்க்க முடிந்தது. அபிமன்யு ஆச்சரியத்துடன், இந்த சுவரின் உள்ளே இருக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கை நாம் கணித்ததை விட அதிகமாக இருக்கிறது. நான் அதை உடைக்க எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறேனோ அவ்வளவு வேகமாக அவை மீண்டும் மீண்டும் இந்த சுவரை கட்டமைக்கின்றன. உண்மையில் இது தனக்கு மேலே சுவரை கட்டவில்லை, இவையே சுவராக இருக்கின்றன என்றான். இதை சொல்லிக்கொண்டே அவன் வனபதி மற்றும் யுவராஜனை பார்த்து கவலையுடன், இந்த சுவரில் மிக அதிகமான பூச்சிகள் உள்ளன. இதுதான் இந்த குகையின் கடைசி சுவராக இருக்க வேண்டும். எனது வழக்கமான தாக்குதல்கள் இதில் எந்த விளைவையும் ஏற்படுத்துவதில்லை என்றான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டதும் வனபதியின் நெற்றியில் கவலையின் கோடுகள் தோன்றின. அவர் கடுமையான குரலில், உன்னிடம் வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார். உடனே அபிமன்யு நம்பிக்கையுடன் ஆம் என்றார். திடீரென்று அபிமன்யு தன்னை சுற்றியுள்ள அனைத்து சிவப்பு நிற இரத்த சக்திகளையும் உறிஞ்சினான். அந்த சக்தியை அவன் உள்ளே இழுக்கும் போது அவனது கைகளில் சிவப்பு கோடுகள் தோன்ற துவங்கின. எல்லாவற்றையும் உள்வாங்கிய பிறகு முன்னால் உள்ள அடர்த்தியான பனிக்கட்டி திரைச்சீலைக்குள் மிதக்கும் பண்டைய மந்திர பூச்சிகளை பார்த்து அபிமன்யு உறுதி கொண்டா. இப்போது உண்மையான வெடிப்புக்கான நேரம் என்று கம்பீரமாக கூறினார். அதை கூறிவிட்டு அவன் உடனடியாக தன்னை சுற்றி ஒரு சக்தி தடையை கட்டமைத்து தனது கைகளால் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். வர்ணபூத சக்தியும் நிலபூத சக்தியும் அவனது உள்ளங்கைகளில் ஒன்று கூட தொடங்கின. இதைக் கண்ட யுவராஜன் பயந்த குரலில், இவன் தனது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்துகிறான். இந்த வேகத்தில் இவனது தாக்குதல் வெடித்தால் பூச்சிகள் மட்டுமல்ல, இந்த குகையை வெடித்து சிதறிவிடும். நாம் அனைவரும் குகைக்குள் புதைக்கப்படுவோம் என்றார். வனபதியின் கண்கள் வெளிரிய அபிமன்யுவின் முகத்தில் பதிந்திருந்தன. அவனது கைகள் நடுங்கின. இதை பார்த்த வனபதி அதிர்ச்சியுடன், இந்த தாக்குதலின் சக்தி பயங்கரமானது. இது என்ன மாதிரியான நுட்பம்? இந்த மர்ம வீரனிடம் இன்னும் எத்தனை ரகசியங்கள் மறைந்து உள்ளன என்று வியப்புடன் கேட்டார். உண்மையில் அபிமன்யு இப்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கும் நுட்பம் அவனது வலிமையான நுட்பமான பிரம்மசக்கர நுட்பம். இந்த பண்டைய மந்திர பூச்சிகளை தோற்கடிக்க வேறு வழியில்லை என்பதை அபிமன்யு நன்கு அறிந்திருந்தார். அதனால் அவன் பிரம்மசக்கர நுட்பத்தை செயல்படுத்தினான். சிறிது நேரத்தில் அவனது கைகளில் ஒரு சிறிய சக்கரம் தோன்றியது. வனபதி மனதிற்குள் பயமும் பதட்டமும் ஆச்சரியமும் நிறைந்திருந்தது. அபிமன்யு அவரது முகத்தில் இருந்த பயத்தை கண்டறிந்தான். அவர் என்ன நினைக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டான். ஆனாலும் அவன் அவருக்கு இப்போது விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை. அடுத்த நொடியில் அபிமன்யு வனபதியிடம் தனது தாக்குதல் தயாராக இருப்பதாக சமிக்ஞை செய்தான். இப்போது 5 அடி அளவுள்ள பிரம்மசக்கரம் அவனது உள்ளங்கையில் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. பின்னர் அபிமன்யு சக்கரத்தின் பிடியை இறுக்கி, பிரம்மசக்கரமே போய் நீ யார் என்பதை காட்டு என்று கர்ஜித்தான். அவன் இதை சொன்னவுடன் பிரம்மசக்கரம் அபார வேகத்தில் முன்னோக்கி சென்று 20 அடிக்கு முன்னால் இருந்த பனிச்சுவரை தாக்கியது. அங்கு நிறைந்திருந்த பண்டைய மந்திர பூச்சிகள் அந்த வலியை தாங்க முடியாமல் துடிதுடித்து கீழே விழுந்தன. தங்கள் பாதையை தடுத்த பனிச்சுவர்களை பிரம்மசக்கர நுட்பத்தால் தாக்கினார். அபிமன்யுவின் தாக்குதலில் இருந்து வீரியத்தை கண்ட வனபதி உடனடியாக தனது தேவோதய சக்திகளை பயன்படுத்தி தன்னையும் யுவராஜனையும் சுற்றி மிக தடிமனான பாதுகாப்பு கேடயம் ஒன்றை உருவாக்கி கொண்டார். அதே நேரத்தில் அபிமன்யுவும் தனது சக்தியை வெளியிட்டு தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயத்தை உருவாக்கி கொண்டான். பின்னர் பூமியே வெடித்து சிதறும் அளவுக்கு ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அது முழு குகையையும் முழுக்கியது. பண்டைய மந்திர அந்தாரி பூச்சிகளால் உருவாக்கப்பட்ட ராட்சத பனிச்சுவரில் விரிசல்கள் விடத் தொடங்கின. அந்தாரி பூச்சிகள் அந்த விரிசல்களுக்குள் நுழைந்து அதை நிரப்புவதற்கு முன்பே பிரம்மசக்கரம் பயங்கரமாக வெடித்தது. அதற்குள் இருந்த கடுமையான வெப்பம் நெருப்பு கடலாக பாய்ந்து ஒவ்வொரு பூச்சியாக எரித்து சாம்பலாக்கியது. அடுத்த கணம் அவர்களுக்கு முன்னால் இருந்த பாதை தெள்ளத் தெளிவானது. வனபதியும் யுவராஜனும் தங்கள் பாதுகாப்பு கேடயங்களை இறுக்கி பிடித்துக் கொண்டு வேகமாக ஓடினர். குகையை விட்டு வெளியேறி பறந்து விரிந்திருந்த பனிப்பிரதேசத்திற்குள் காலடி எடுத்து வைத்தனர். வேகமாக வந்த அவர்கள் அபிமன்யுவை தேடினார்கள். ஆனால் அவனை எங்கும் காணவில்லை. அனைத்து ஆற்றலையும் இழந்ததால் சோர்வடைந்து உள்ளேயே சிக்கி இருப்பானோ என்று பயம் கொண்ட அவர்கள் மீண்டும் குகைக்குள் நுழைய முயன்றனர். ஆனால் அதற்கு தாமதமாகிவிட்டது. அவர்களுக்கு முன்னால் இருந்த உடைந்த சுவரை மீண்டும் அந்தாரி பூச்சிகள் நிரப்பின. குகையின் பாதை மூடப்பட்டது. பனிக்கட்டிச் சுவரை பார்த்து கொண்டிருந்த வனபதியின் கண்களில் கோபம் வெடித்தது. அப்போது பின்னால் இருந்து ஒரு கனமான குரல் வந்தது.
வனபதியும் யுவராஜனும் திரும்பி பார்க்க பலர் வேகமாக வருவதை கண்டனர். அது இமயவர்மன், ரணதுருவர், அதியரசன் மற்றும் சூரபத்ரன். வனபதி எதுவும் சொல்வதற்குள் அவர்களுக்கு பின்னால் நின்ற அதியரசன் கோபமாக, "நீ யார்? அபிமன்யு எங்கே?" என்று கேட்டார். அதியரசன் கண்கள் வனபதியின் மீது விழுந்ததும் வனபதியின் சக்தி தேவோதய நிலையில் இருப்பதை அவர் உணர்ந்தார். அதைத் தொடர்ந்து அவர் தாக்குவதற்கு தயாராகி மீண்டும் ஆவேசமான குரலில், "அபிமன்யு எங்கே இருக்கிறான் என்பதை உடனடியாகச் சொல்" என்று கத்தினார். இதை கேட்ட யுவராஜன் நடுங்கும் குரலில், "அபிமன்யுவா, ருத்ரனை சொல்கிறீர்களா?" என்று கேட்டான். இதை கேட்ட இமயவர்மன் தலையசைத்து அதியரசனிடம் அபிமன்யு ருத்ரன் என்ற அடையாளத்தை பயன்படுத்தி மரகத மன்றத்திற்குள் நுழைந்ததை கூறினார். அதியரசன் வனபதியை தாக்க துணிந்த நேரத்தில் ஒரு ஆழமான மற்றும் அமைதியான குரல் அவரை தடுத்தது. "நண்பா, நிறுத்து" என்று ரணதுருவர் உள்ளே நுழைந்து அதியரசனை அமைதிப்படுத்தினார். அதன் பிறகு நடந்தவற்றை எல்லாம் யுவராஜன் கூற ரணதுருவர் வனபதியிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினார். ஆனால் வனபதி அவரை தடுத்து கவலையுடன் கூடிய குரலில், "அதற்கு அவசியமில்லை. காலம் தாழ்த்தாமல் நாம் அபிமன்யுவுக்கு உதவ வேண்டும். இந்த மந்திர அந்தாரி பூச்சிகளிடமிருந்து நாங்கள் தப்பித்து விட்டோம். அவன் உள்ளேயே சிக்கிக் கொண்டான். நாம் விரைவாக செயல்படவில்லை என்றால் அவன் பலத்த காயமடைவான்" என்றார். அந்தாரி பூச்சிகளின் பெயரை சொன்னவுடன் இமயவர்மன், அதியரசன் இருவரது பார்வையும் இரும்பை போல மாறியது. அவர்கள் வேகமாக தங்கள் கவனத்தை தங்களுக்குள் முன்னால் இருந்த மலைக்குகையின் சுவரின் மீது திருப்பினர். அனைவரின் முகங்களிலும் அதிர்ச்சி தெரிந்தது. பின்னர் அதியரசன் தனது ஆத்ம சக்தியை வெளியிட்டு தாக்குவதற்கு தயாரானார். அவர் மற்றவர்களையும் பார்த்து, "இந்த பண்டைய பூச்சிகளை சாதாரண சக்தியால் தாக்கினால் நமது ஆற்றல் தான் வீணாகுமே தவிர அவை கொல்லப்படாது. எல்லோரும் உங்கள் ஆத்ம சக்தியை பயன்படுத்தி அவற்றை எரிக்கத் தொடங்குங்கள். அது மட்டுமே ஒரே வழி" என்றார். அதைத் தொடர்ந்து அதியரசனும் மற்ற அனைவரும் தங்கள் ஆத்ம சக்திகளால் பூச்சிகளை தாக்கத் தொடங்கினர். இதை பார்த்து யுவராஜன் திகைத்து போனார். அபிமன்யுவுடன் ஒப்பிடும்போது இவர்களது சக்தி மிகவும் மெதுவாக இருப்பதைப் போல அவனுக்கு தோன்றியது. இத்தனைக்கும் இவர்கள் அனைவரும் அபிமன்யுவை விட உயர்ந்த பிரம்மக்கலை நிலையை அடைந்தவர்கள். "நண்பா, நீ பாதுகாப்பாக இருப்பாய் என்று நம்புகிறேன்" என்று யுவராஜன் பதட்டத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். மறுபுறம் வர்ணர் பிரிவைச் சேர்ந்த சூரபத்ரனின் கண்களில் பயம் தோன்றியது. அபிமன்யுவின் ஆச்சாரியர் எவ்வளவு ஆபத்தானவர் மற்றும் சக்தி வாய்ந்தவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அபிமன்யுவுக்கு ஏதாவது நடந்தால் அவரது கோபம் அவர்கள் அனைவரையும் என்ன செய்யும் என்பதை நினைக்கும் போது அவரை அறியாமலேயே மரண பயம் எட்டி பார்த்தது. அனைவரும் ஒன்று கூடி தங்கள் ஆத்ம சக்திகளால் சுவரை தாக்கி அதை சிதறடிக்க முயன்றனர். அவர்களின் வலிமை ஒருங்கிணைந்ததாக மாறிய போதிலும் அந்தாரி பூச்சிகளால் உருவாக்கப்பட்ட சுவரை உடைக்க அவர்களுக்கு நீண்ட நேரம் பிடித்தது. இந்த மீட்பு முயற்சிகள் அனைத்தையும் அறியாமல் அபிமன்யு சுரங்கப்பாதைகளுக்குள் காயமடைந்த நிலையில் பாதி மூடிய கண்களால் தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் பார்க்க முயன்றான். ஆனால் நீல ஒளிகள் அவனை சுற்றி நட்சத்திரம் போல மிதந்து கொண்டிருந்தன. அந்த நீல ஒளியில் விஷ வெள்ளை மூடு பனி சுழன்று கொண்டிருந்தது. "இங்கே ஏன் இவ்வளவு விஷ சக்திகள் இருக்கின்றன? இந்த நீல ஒளிகள் எல்லாம் என்ன?" என்று வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களை மூடி வேகமாக மூச்சை இழுத்து விட்டான். இங்கிருக்கும் மூடுபனியின் விஷ சக்திகள் பனி பயிற்சி மையத்தில் இருக்கும் மூடுபனியை விட அதிக வலிமையோடு இருக்கின்றன. நல்ல வேளையாக என்னிடம் வர்ணபூத சக்தி இருக்கிறது. அது எல்லா பகுதிகளில் இருந்தும் என் உடலை மூடுகிறது. அதனால் இந்த மூடுபனி விஷம் என்னை பாதிக்காது என்று பெருமூச்சு விட்டு கண்களை திறந்து எழுந்து நின்றான். அடுத்த நொடி அவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. "இது என்ன இடம்? நான் எப்படி இங்கு வந்தேன்?" என்று அதிர்ச்சி அடைந்தான். கடைசியாக குகைக்குள் ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி அந்தாரி பூச்சிகளை தாக்கியது அவனது நினைவுக்கு வந்தது. அவனது சக்தி குறைந்து போனதால் அவனால் பிரம்மசக்கர தாக்குதலின் வெடிப்பை தாங்க முடியவில்லை. அவன் உருவாக்கிய பாதுகாப்பு கேடயமும் உடைந்து விட்டது. அதனால் அவன் அந்த குகையின் இன்னொரு பகுதிக்குள் தூக்கி வீசப்பட்டான். அவனுக்கு பின்னால் அந்த வெள்ளை சுவர் மீண்டும் இரும்பு சுவர் போல கட்டி எழுப்பப்பட்டது. அவனது தலைக்கு மேலே உறைந்த பனிச்சுவர் தோன்றியது. அவனை சுற்றி அனைத்தும் பனிச்சுவராக இருந்தது. அவன் உறைந்து போன ஒரு குளத்தின் மையத்தில் இருப்பதைப் போல உணர்ந்தான். "நான் தற்செயலாக மர்மமான பனிக்குளத்தின் அடிப்பகுதியை நோக்கி இழுக்கப்பட்டேனா?" என்று குழப்பத்தோடு யோசித்தான். இந்த எண்ணம் அவனது மனதை தொட்ட தருணத்தில் அவனது கண்களில் பயம் தோன்றியது. அவன் இப்போது தனது வர்ணபூத சக்தியால் உயிர் பிழைத்தாலும் அவனது சக்தி இங்கு நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க போதுமானது இல்லை என்பதை அவன் அறிவான். அது அவனை பீதியடைய வைத்தது. "நான் சீக்கிரமாக இங்கிருந்து வெளியேற ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும்" என்று முடிவெடுத்தான். அவன் வேகமாக தனது இறக்கைகளை அசைத்து மேல் நோக்கி பறந்தான். ஆனால் அரை மணி நேரம் பறந்த பிறகும் வெள்ளை மூடுபனியை தவிர அவனால் வேறு எதையும் காண முடியவில்லை. விரக்தியடைந்த அவன், "இந்த இடத்திற்கு முடிவே இல்லை போலிருக்கிறது. இது குளமா அல்லது கடலா? நான் எவ்வளவு முன்னேறி செல்கிறேனோ அவ்வளவு பெரியதாக இந்த இடம் மாறுகிறது" என்று தனக்குள் பேசிக் கொண்டிருந்தான். அவன் தனக்குள் பேசிக் கொண்டிருக்கும் போது தனது சொந்த சக்திகளை சோதிக்க ஆரம்பித்தான். "எனது சக்திகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. நான் பெரிய ஆபத்தை சந்திப்பதற்கு முன் என் பலத்தை அதிகரிக்க வேண்டும்" என்று முடிவெடுத்தான். பின்னர் அவன் ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு தன் சக்திகளை பெருக்க பயிற்சி செய்ய தொடங்கினான்.
அவனது உடலின் சக்தி முனைகள் அனைத்தும் திறக்கத் தொடங்கின. அவனது உடல் சுற்றியுள்ள வெள்ளை மூடுபனியின் சக்திகளை உறிஞ்சத் தொடங்கியது. என் உடலுக்குள் இருக்கும் வெள்ளை மூடுபனியின் விஷம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சீக்கிரம் அதிகரசனை பார்க்க வேண்டும். அவனது 102 சக்தி முனைகள் ஆற்றலை உறிஞ்சும் வேகம் அபாரமானதாக இருந்தது. இதை தேவோதய வீரர்கள் பார்த்தால் பொறாமையில் பொங்கி எழுவார்கள். பல மணி நேரம் பயிற்சி செய்த பிறகு அபிமன்யு முகத்தில் இருந்த வெளிர் நிறம் மங்கத் தொடங்கியது. பின்னர் அவனது உடலில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் அலை வெளிப்பட்டது. இதனால் அவனை சுற்றியுள்ள நச்சு மூடுபனி நடுங்க ஆரம்பித்தது. கண்களை திறந்து அவனுக்குள் பாயும் சக்தியை உணர்ந்த அவன் திருப்தியுடன் தலையசைத்தான். கடைசியாக நான் என் சக்தியின் 3வது கட்டத்தை தாண்டி விட்டேன். இந்த பனிக்கட்டி குளத்தின் ஆற்றல்கள் உண்மையிலேயே மகத்தானவை. ஆனால் என்னால் அவற்றை ஒரு கட்டத்திற்கு மேல் உள்வாங்க முடியவில்லை. அவன் சுற்றி முற்றி பார்த்தபோது வெள்ளை மூடுபனி கொஞ்சம் மங்களாகி விட்டதைக் கண்டான். என் சக்தியை அதிகரிக்க நான் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது என்று முடிவெடுத்து தனது சக்தியை பரப்பி அந்த இடத்தை முழுமையாக தேடினான். ஆனால் அவனது ஆத்ம சக்தி மட்டுப்படுத்தப்பட்டதால் 1000 அடி தூரம் வரை மட்டுமே அவனால் உணர முடிந்தது. அதனால் அவன் மேலும் மேலும் ஆழமாக நகரத் தொடங்கினான். ஆழத்தில் தோன்றிய நீல விளக்குகளை நோக்கி அவன் சென்றான். அவன் சிறிது தூரம் சென்றபோது திடீரென்று ஒரு நீண்ட சக்தி வாய்ந்த உயிரினம் தன்னை நெருங்குவதை அவன் கண்டான். அது மூடுபனியைப் போலவே வெள்ளை நிறத்தில் உறுதியான உடலுடன் மெதுவாக முன்னேறிக் கொண்டிருந்தது. ஆனால் அபிமன்யு தனது வர்ணபூத சக்தியால் அதை தாக்கிய தருணத்தில் அந்த உயிரினம் தன் கண்களை திறந்தது. அதை அடையாளம் கண்டு கொண்ட அபிமன்யு, 2ஆம் தர அந்தாரி பூச்சி, அது இங்கேயும் இருக்கிறதா என்று வியப்படைந்தார். அந்த பூச்சி தனது விஷசக்தியால் அபிமன்யுவை தாக்கியவுடன் வெண்ணிற விஷ அம்பு போல அவனை நோக்கி பாய்ந்து வருவதை அவன் கண்டான். ஆனால் அது அவன் உடலை தொட்டவுடன் ஆவியாக மாறியது. இதை பார்த்த அபிமன்யுவின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தோன்றியது. அந்த பூச்சியால் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டான். அந்த பூச்சி ஒரு விசித்திரமான ஒலியை எழுப்பியது. அது கருணைக்காக மன்றாடியது. அதைக் கண்ட அபிமன்யு, இப்போது கருணைக்காக மன்றாடுவது பயனற்றது. ஏனென்றால் நான் என் எதிரிகளை ஒருபோதும் விடுவதில்லை என்று சிரித்தான். அதை கூறிய அடுத்த நொடி அவன் வர்ணபூத சக்தியை திரட்டி அந்த பூச்சியை தாக்க ஆரம்பித்தான். எரிமலை வெடிப்பதைப் போல அவனது கைகளில் இருந்து வெடித்த வர்ணபூத சக்தி ஒரு நீர்ப்பந்தம் போல பாய்ந்து சென்று அந்த பூச்சியை முழுவதுமாக மூடியது. அந்த பூச்சியை மாறி மாறி அந்த நீர்ப்பந்தம் தாக்க அது எரிந்து சாம்பலாவதைப் போல காற்றில் விஷம் நிறைந்த மூடுபனியாய் கரைந்தது. அந்த நேரத்தில் விஷம் நிறைந்த மூடுபனிகள் ஒரு ஒளிரும் சிவப்பு முத்து இருப்பதை அபிமன்யு கவனித்தார். அதை பார்த்து அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைந்தான். இயற்கையின் சக்தியை திரட்டி செம்மைப்படுத்திய ஒரு சக்தி வாய்ந்த முத்து என்று அவன் மகிழ்ச்சி கொண்டான். அவன் கண்களில் உற்சாகம். தன் சக்தியை பயன்படுத்தி முத்தை தன்னை நோக்கி இழுத்தான். ஆனால் அவனது மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. திடீரென்று பல கூர்மையான மற்றும் விசித்திரமான ஒளிகள் அவன் காதில் விழுந்தன. 100கணக்கான அந்தாரி பூச்சிகள் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவனை நோக்கி திரண்டு வந்தன. அதன் கண்களில் கோபம் நிறைந்திருந்தது. அவன் முன் இருந்த பூச்சிகள் அனைத்தும் ராட்சத உருவம் கொண்டவையாக இருந்தன. அதைக் கண்டு அவன் திகைத்து போனான். சில பூச்சிகளுக்கு கை கால்கள் கூட இருந்தன. அவற்றின் அளவு 10 முதல் 15 அடி வரை இருந்தது. ஆனாலும் அவன் பீதியடையவில்லை. அவன் சிரித்துக்கொண்டே, 2ஆம் மற்றும் 3ஆம் தர பூச்சிகள், இன்று எனக்கு பிரகாசமான அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது என்றான். அவன் சிரித்துக் கொண்டிருந்தாலும் அவன் கண்கள் அங்கிருந்த பூச்சிகளின் கண்கள் மீது இருந்தது. முன்னர் இருந்த பூச்சிகளின் கண்கள் கருப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த பூச்சிகளின் கண்கள் சிவப்பு நிறத்தில் இருந்தன. இந்த பூச்சிகள் வேறுபட்டவை என்பதை அவன் புரிந்து கொண்டான். பனிச்சுவர்களில் அவன் கண்ட பூச்சிகள் சிறியதாகவும் மெதுவாகவும் இருந்தன. இந்த குளத்திற்குள் இருந்த பூச்சிகள் அதைவிட பல மடங்கு ஆபத்தானவையாகவும் பயங்கரமானவையாகவும் இருந்தன. அதற்கு காரணம் இந்த குளத்தின் விஷசக்திகள் மூர்க்கமானவையாகவும் கொலைகார சக்தி கொண்டவையாகவும் இருந்தது. இந்த விஷம் நிறைந்த குளம் வானர குலத்திற்கு சாபமாக இருந்த அதே வேளையில் அபிமன்யுவுக்கு ஆசீர்வாதமாகவும் புதையலாகவும் இருந்தது. இங்கிருக்கும் மூடுபனி விஷம் இந்த அந்தாரி பூச்சிகளையே இந்த அளவுக்கு பெரியதாகவும் கொடியதாகவும் வளர்ந்திருக்கிறது என்றால் அதை சரியாக சுத்திகரித்தால் மனித வீரர்களுக்கு அவை பெரும் சக்தியை வாரி வழங்கும். இது குறித்து மேலும் சிந்திக்க அவனுக்கு நேரமில்லை. அவனை சுற்றியுள்ள அந்தாரி பூச்சிகள் தங்கள் விஷசக்திகளால் அவனை தொடர்ந்து தாக்கத் தொடங்கின. அந்த பூச்சிகளிடம் இருந்து வெளியேறிய சக்திகள் 100கணக்கான வெள்ளை விஷ அம்புகளாக மூடுபனியை கிழித்துக் கொண்டு அவனை நோக்கி சென்றன. அபிமன்யு நம்பிக்கை நிறைந்த சிரிப்புடன், வாருங்கள், எனது பலத்தை சோதிக்க எனக்கு உதவ போகும் சோதனை கற்களை வாருங்கள் என்று அபிமன்யு ஆர்வத்தோடு அந்த பூச்சிகளை எதிர்கொண்டார். சுற்றிலும் பனியால் சூழப்பட்ட பகுதிக்குள் சிக்கிக் கொண்டிருந்த அபிமன்யுவை சுற்றி அந்தாரி பூச்சிகள் வட்டமிட்டன. அந்த பூச்சிகளிடமிருந்து நெருப்பு போல தாக்குதல்கள் பறந்தாலும் அபிமன்யு அசராமல் நின்றான். அவன் வர்ணபூத சக்தியை தனது கைகளில் திரட்டினான். வர்ணபூத சக்தி ஒரு கூர்மையான வாள் போல அபிமன்யுவின் கைகளில் திரண்டு நின்றது. அந்த வாளை மிக வேகமாக சுழற்றிக் கொண்டு அவன் முன்னேறி சென்றான். அவன் பாதையில் வந்த அம்புகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டன. அந்த பூச்சிகளை மிக கொடூரமாக அவன் தாக்க துவங்கினான். ஒவ்வொரு பூச்சியையும் கொடூரமாக வெட்டி சிதைத்து தூக்கி எறிந்தான்.
ஒவ்வொரு பூச்சியும் வெடித்து சிதற வெள்ளை புகையாக மாறிய பிறகு அதன் மையத்தில் ஒரு சிவப்பு ஒளிரும் சக்தி வாய்ந்த முத்து இருந்தது. அதை அவன் சேகரித்துக் கொண்டே சென்றான். அவன் 100க்கும் மேற்பட்ட பூச்சிகளை கொன்றான். அதன் மூலம் 100க்கும் மேற்பட்ட முத்துகளை எடுத்தார். தனது தோழர்கள் இறப்பதை பார்த்து மீதமுள்ள பூச்சிகள் விசித்திரமான அழுகைகளை எழுப்பி குளத்தின் ஆழத்தை நோக்கி ஓடிவிட்டன. அவர்கள் பின்வாங்குவதைக் கண்ட அபிமன்யு அவர்களை துரத்தாமல் அப்படியே விட்டுவிட்டான். அங்கிருந்த அனைத்து சிவப்பு முத்துக்களையும் தனது மந்திர வளையத்தில் சேமித்து வைத்தான். இந்த சிவப்பு முத்துக்கள் ஏதாவது பலன் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவன் அதற்கும் மேல் ஆழமாக செல்ல முடிவு செய்தான். ஆனால் அவன் முன்னேறி செல்ல செல்ல ஆழத்திலிருந்து வரும் நீல ஒளி அவனை பதற்றப்படுத்தியது. அவன் ஒரு அமைதியின்மையை உணர்ந்தான். அவை அனைத்தும் அந்தாரி பூச்சிகள்தான். அவன் பயத்துடன், இந்த பூச்சிகள் எதுவும் அம்ரோதிய நிலையை விட உயர்ந்ததாக இருக்காது என்று நம்புகிறேன். தேவோதி நிலை பூச்சியை சந்தித்தால் அது நானே என்னை புதைக்குழியில் தள்ளிவிடுவதைப் போல இருக்கும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அவன் முன்னோக்கி சென்றான். அபிமன்யு பனிக்கட்டி குளத்திற்குள் ஆழமாக சென்றபோது வெளியே இமயவர்மன் கவலையுடன் நின்று கொண்டிருந்தார். பனிக்குளத்தில் அடியில் சுரங்கப்பாதை இருப்பதை இமயவர்மன் அறிவார். அதற்குள் அபிமன்யு நுழைந்து விட்டால் அவன் உயிர் பிழைப்பது சாத்தியமற்றது என்று அவர் பயம் கொண்டார். இதை பற்றியெல்லாம் அறியாத அபிமன்யு தொடர்ந்து முன்னேறி சென்றார். அவன் முன்னேறி செல்லும் போது திடீரென்று அவன் காதுகளில் ஒரு துளையிடும் சத்தம் கேட்டது. அவன் காதுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு ஆழத்தை நோக்கி பார்த்தபோது ஒரு பயங்கரமான ராட்சத அந்தாரி பூச்சி சத்தமிட்டுக் கொண்டே அவனை நெருங்கி வந்தது. அது 20 அடிக்கு மேல் நீளமாக இருந்தது. கூர்மையான பற்கள், நீண்ட நாக்கு, வள்ளியைப் போன்ற வாய் ஆகியவற்றுடன் பார்க்கவே கொடூரமாக இருந்தது. இருப்பதிலேயே அதன் சிவப்பு கண்கள் பயமுறுத்தக்கூடியதாக இருந்தது. அதை பார்த்த அபிமன்யு அதிர்ச்சியுடன், 4ஆம் நிலை அமரோதய அந்தாரி பூச்சி என்று வியப்புடன் கூறினார். அபிமன்யு அதை உற்று பார்த்து கொண்டிருந்த போது அந்த அந்தாரி பூச்சி கோபம் கொண்ட குரலில், மனித பதரே, என் எல்லைக்குள் நுழைந்து என் குலத்தை கொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? அந்தாரி பூச்சிகள் எதுவும் மனித சக்திகளை விழுங்குவதில்லை. ஆனால் மனிதர்கள்தான் எங்களை விழுங்குகிறார்கள். அடுத்த இனத்தை கொண்டு சேமிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கம் என்பதே இல்லையா என்று கர்ஜித்தது. அந்த சமயத்தில் அதன் வெள்ளை உடலில் வண்ணமான ஸ்படிகங்கள் பிரகாசிக்கத் தொடங்கின. பின்னர் அது தன் ராட்சத வாயை திறந்து விஷவாயுவையும் ஒளி அலைகளையும் கக்க ஆரம்பித்தது. கண்ணுக்கு தெரியாத அந்த தாக்குதல் அபிமன்யுவின் தலையில் ஆணி அடிப்பதைப் போல இருந்தது. அபிமன்யு கடுமையான வலியால் துடிக்க ஆரம்பித்தார். உடனடியாக அவன் தனது உடலை வர்ணபூத சக்தியால் மூடிக்கொண்டு, பண்டைய ஒளி நுட்ப தாக்குதல் நுட்பம் என்று கத்தினான். நிலபூத சக்தி வேகமாக வெளியேறி அவனை சுற்றி பாதுகாப்பு கேடயமாக மாறியது. அதன் பிறகு வர்ணபூத சக்தி முன்னோக்கி சென்று அவனுக்கு முன்னால் 30 அடி தடிமன் கொண்ட ஒரு வர்ணபூத பாதுகாப்பு சுவரை உருவாக்கியது. அந்தாரி பூச்சியின் அந்த கண்ணுக்கு தெரியாத தாக்குதல் அந்த சுவரில் மோத எரிமலை வெடிப்பதைப் போல காதை கிழிக்கும் சத்தம் ஒன்று கேட்டது. அவனது உடலை மூடியிருந்த பாதுகாப்பு கவசத்தில் அவன் கண்களுக்கு முன்பாகவே விரிசல்கள் விழ ஆரம்பித்தன. 4ஆம் நிலை அமரோதய வீரனின் சக்தி என் கணிப்பை விட அதிகமாக இருக்கிறது என்று வியப்புடன் கூறிய அவன் உடனடியாக கேடய சுவரை வலுப்படுத்த தனது சக்திகளை அதில் செலுத்தினான். இதனால்தான் வானரகுலம் நீலத்தாமரை குலத்தின் சக்திகளை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனவா என்று ஆச்சரியத்துடன் கூறினார். அபிமன்யு மற்றும் அந்தாரி பூச்சியின் தாக்குதல்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் இரு பக்கமும் ஆற்றல் அலைகள் வெடித்தது. இருவரும் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டனர். அந்த தாக்குதல் சமனில் முடிந்தது. அபிமன்யு கண்களில் கோபம் நெருப்பாய் எரிந்தது. அவன் துரிதமாக முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். அந்த பூச்சி அபிமன்யுவை பார்த்து மீண்டும் மனித குரலில் பேசியது. மனிதரே, நீ உயிருடன் இருக்க விரும்பினால் நீ அடைத்து வைத்திருக்கும் என் ஆட்களை என்னிடம் கொடுத்து விடு, இல்லை என்றால் உன்னை கொன்று வீசி விடுவேன் என்று கர்ஜித்தது. அது பேசியவுடன் அதன் முதுகில் இருந்த ஸ்படிகங்கள் மீண்டும் ஒருமுறை ஒளிர ஆரம்பித்தன. அது மற்றொரு தாக்குதலை தொடங்கியது. இதை பார்த்த அபிமன்யு, இன்னொரு சக்தி வாய்ந்த தாக்குதலா? இதன் தாக்குதல்கள் ஒவ்வொன்றும் எனது சக்தியை உறிஞ்சி தின்னும் கொடூர ஒட்டுணிகள் போல இருக்கின்றன. இது இப்படியே தொடர்ந்தால் நான் கண்டிப்பாக பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவன் விரைவாக ஒரு முத்திரையை உருவாக்கி கோபம் குறையாத குரலில், நீ எனக்கு எச்சரிக்கை விடுக்கிறாயா? நான் உனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். உனது சக்தி ரத்தினத்தை என்னிடம் கொடுத்தால் நீ உயிரோடாவது உன் குகைக்கு திரும்புவாய், இல்லை என்றால் உன் உடல் காற்றில் புகையாய் கரையும் என்று கர்ஜித்தான். தனது சக்தி ரத்தினத்தை எடுப்பது பற்றி ஒரு மனிதன் பேசுவதை கேட்டவுடன் அந்த அந்தாரி பூச்சியின் கோபம் எரிமலை போல கொதிக்க ஆரம்பித்தது. அது முன்பை விட 10 மடங்கு வலிமையான தாக்குதலை கட்டவிழ்க்க ஆரம்பித்தது. 100கணக்கான வெள்ளை விஷ அம்புகள் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தன. அதைக் கண்ட அபிமன்யு கொலை வெறியுடன், மின்னல் பிரளய வெடிப்பு என்று கர்ஜித்தான். அபிமன்யு உடல் நட்சத்திரம் போல ஜொலித்தது. அவனது உடலை மையமாக வைத்து வெடித்த சக்தி பாய்ந்து சென்ற அந்த ராட்சத பூச்சி தொடுத்த 10 மடங்கு தாக்குதல் சக்தியுடன் மோத பனிக்குளம் பூகம்பம் வந்ததைப் போல அதிர்ந்தது. அங்கிருந்த பனிப்பாறைகள் எல்லாம் சிதறின.
பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டது அந்த அந்தாரி பூச்சி. அது தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள சில நிமிடங்கள் ஆனது. அது தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு கோபத்தோடு வெகுண்டு எழுந்தது. அது தன் கோர வாயை திறந்து கத்த காதை செவிடாக்கும் ஒரு ஒளி உருவானது. அந்த இடம் பயங்கரமாக அதிர்ந்தது. அடுத்த கணம் குளத்தின் அடி ஆழத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான அந்தாரி பூச்சிகள் அம்பு மழை போல வெகுண்டு எழுந்தது. அது அந்த இடத்தை முழுவதுமாக அடைத்தது. அந்த பூச்சிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அபிமன்யுவை சுற்றி 4 பக்கங்களிலும் 4 பனிச்சுவரை உருவாக்கியது. ஒவ்வொரு பூச்சியும் அந்த சுவரில் இணைய அந்த சுவர் வலுவாகிக் கொண்டே சென்றது. வர்ணபூத சக்தியை திரட்டி அந்த சுவரை மீண்டும் மீண்டும் தாக்கினார். அவனது ஒவ்வொரு அடியும் அந்த சுவரை நடுங்க செய்து அடித்து உடைத்தது. ஆனால் அடுத்த நொடியிலேயே இன்னொரு சுவர் கட்டமைக்கப்பட்டது. வெறுப்படைந்த அபிமன்யு அரை நிலவு தாக்குதலை கட்டவிழ்க்க ஆயத்தமானார். சுவர் மீண்டும் தன்னை மூடிக்கொள்வதற்கு முன்பு நொடிக்கு 1000 தாக்குதல் என மாறி மாறி அவன் தாக்க அங்கிருந்த ஒவ்வொரு பூச்சியும் தெரித்தது. சுற்றி பனி நிறைந்தாலும் அவனது உடல் வியர்த்து ஊற்றியது. ஒவ்வொரு தாக்குதலும் அவனை சோர்வடைய செய்தது. அந்த பூச்சிகளும் அடங்கிய பாடில்லை. அவை மீண்டும் மீண்டும் வந்தன. அவை அவனை கொல்ல முயற்சிக்கவில்லை, அவனை சோர்வடைய செய்தன. அவன் சோர்வடைந்தால் அவனது உடலை குத்தி திங்க அவை காத்திருந்தன. எப்போதும் இறந்த சடலத்தை மட்டும் கொத்தி திங்கும் அந்த அந்தாரி பூச்சிகள் இப்போது ஒரு உயிருள்ள மனிதனை கொல்ல தயாராக இருந்தன. கொடூரமாக பிரகாசிக்கும் சிவப்பு கண்கள் கொண்ட அந்த அந்தாரி கூட்டத்தின் ராட்சத அந்தாரி அபிமன்யுவை நோக்கி வந்தது. அவனும் தனது மீதமுள்ள சக்தியை திரட்டி ஒரு இறுதி மோதலை தொடுக்க தயாரானான். அந்த சமயத்தில் மூடு பனியை கிழித்துக் கொண்டு ஒரு குரல் வந்தது. அவன் மீது கை வைத்தால் உன் இடமே இருக்காது என்று கர்ஜித்தது அந்த குரல். அதை கேட்டதும் அந்தாரி பூச்சியின் கண்களில் திகில் மின்னியது. பேரழிவை உருவாக்கும் சக்தி ஒன்று குளத்தின் குறுக்கே பாய்ந்தது. அபிமன்யுவை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருந்த சுவர்கள் எல்லாம் வரிசையாக வெடித்து சிதறின. பனிப்பாறைகள் 8 திக்கும் சிதற அபிமன்யுவை சுற்றியிருந்த சிறைச்சாலை தகர்த்தெறியப்பட்டது. அபிமன்யு இதற்கு மேல் அங்கு தங்கியிருக்க துணியவில்லை. அவன் புலிப்பாய்ச்சலில் குளத்தின் ஆழத்தில் இருந்து மேல் நோக்கி முழு வேகத்தில் பாய்ந்தான். அவன் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது. தனக்கு உதவ வந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கும் சக்தியை அடையாளம் காண அவன் புயல் போல பாய்ந்தான். இது யாருடைய சக்தி என்று வியப்புடன் அவன் முன்னோக்கி சென்றான். அவன் மேல் நோக்கி விரைந்து செல்லும் போது பனிக்கட்டியால் மூடப்பட்ட ஒரு பகுதியை கண்டான். அதுதான் குளத்தின் உறைந்த மேற்பகுதி என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த குளம் வானர குளத்தின் பனிக்கட்டி குளம் என்பதையும் இங்கு எப்படி வந்தேன் என்பதையும் அவன் உணர்ந்தான். உடனடியாக அவன் தன் கைகளில் வர்ணபூத சக்தியை சேகரித்து சிறிய சிறிய அந்தாரி பூச்சிகளால் உருவாக்கப்பட்ட அந்த கடைசி கட்ட பனிச்சுவரை தாக்க ஆரம்பித்தான். அவனை ஆச்சரியப்படுத்தும் விதமாக அந்த அடுக்கு 2-3 அடிகளில் மிக வேகமாக உடைந்தது. அப்போதுதான் மேலிருந்தும் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பதையும் அவன் உணர்ந்தான். யாரோ ஒருவர் தனக்காக பனிச்சுவரின் அந்த பக்கம் இருந்தும் தாக்குகிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் இறுதியாக ஒரு வலுவான தாக்குதலை தொடுக்க அவனுக்கு மேலே இருந்த பனிச்சுவர் உடைந்தது. அவன் பனிக்குளத்தில் இருந்து வெளியே பாய்ந்தான். பனிப்புயல் பரவ தரையில் வந்து விழுந்தான். நிம்மதி பெருமூச்சு விட்டபடி, அந்த பயங்கரமான அந்தாரி பூச்சிகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன், அவை திரும்பி வந்தால் என் நிலை கொஞ்சம் கஷ்டம்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கையில் அவன் வெளியே வந்த திசையை பார்த்தான். பூகம்பம் வெடிப்பதைப் போல பனிக்குளத்திற்குள் அதிர்வலை கேட்டது. அந்த பூச்சிகள் பனிக்குளத்தை உடைக்க பார்க்கிறதா என்று ஆச்சரியம் கொண்டான். அந்த சமயத்தில் அவன் தப்பி வந்த விரிசல் பூச்சிகளால் மூட ஆரம்பித்தது. அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. அங்கு ஒரு சுரங்கப்பாதை இருந்ததற்கான தடயமே இல்லை. அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டு திரும்பி பார்க்கையில் ஒரு பனி புயல் அவனை நோக்கி வந்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட அபிமன்யு உடனடியாக தனது சக்தியை திரட்டி தாக்க தயாராகினான். ஆனால் அங்கே அதியரசன் இருப்பதைக் கண்டான். உடனடியாக தன் சக்தியை விலக்கிக் கொண்டான். அவர்கள் கூட்டமாக அபிமன்யுவை நோக்கி நடந்து வந்தனர். அவன் ஆடைகள் பல இடங்களில் கிழிந்திருந்தன. அவனது அடிப்பட்ட நிலையை கண்ட அதியரசன் கவலையுடன், அபிமன்யு, உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே, நாங்கள் வர கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதற்குள் நீ அந்த பூச்சிகளிடம் சிக்குவா என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. குகைக்குள் இவ்வளவு எண்ணிக்கையில் இந்த அந்தாரி பூச்சிகள் இருக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்றார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அபிமன்யுவை நோக்கி ஒரு சிறிய பூச்சி நெருங்கி வந்தது. அதைக் கண்ட அதிகரசன் துரிதமாக தனது சக்தியை திரட்டி அதை தாக்கி அழித்தார். அதைக் கண்ட ரணதுருவர், இந்த விஷயத்தை எப்படியே விடக்கூடாது. அந்தாரி பூச்சிகள் மோசமானவை. அவை இந்த குகையில் இருந்து வெளியேறி மனித குல பகுதிக்குள் புகுந்தால் அப்பாவி மக்களின் சக்தியை உறிஞ்சி மேலும் மேலும் பயங்கரமானதாக மாறிவிடும். அதனால் வானரகுலம் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றார். பின்னர் வானரகுல தலைவர் இமயவர்மன் அபிமன்யுவை பார்த்து ஆச்சரியத்துடன், நம்ப முடியவில்லை, நீங்கள் மற்றொரு நிலையை தாண்டி விட்டீர்கள் என்றார். அவரது முகத்தில் ஆச்சரியம் இருந்தது. ஒரு நாள் முன்பு அவர் அபிமன்யுவை சந்தித்த போது அபிமன்யு அமரோதய நிலையின் 3வது கட்டத்தில் இருந்தார். ஆனால் ஒரே நாளில் அபிமன்யுவின் சக்தி 4வது நிலைக்கு உயர்ந்தது. அது அவரை ஆச்சரியப்படுத்தியது. உங்களது வேகமும் வளர்ச்சியும் ஒரு பண்டைய மந்திர மிருகத்தை விட மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது
என்றார். அவர் கூறும் வரை யாரும் அபிமன்யுவின் சக்தி மீது கவனம் செலுத்தவில்லை. அடுத்த கணம் அங்கிருந்த அனைவரது பார்வையும் அபிமன்யு மீது திரும்பியது. அபிமன்யுவின் வலிமையை முன்பே பார்த்திருந்த வனபதி இதைக் கண்டு ஆச்சரியப்படவில்லை. மாறாக அபிமன்யுவை முழுதாக பார்த்ததைக் கண்டு நிம்மதியடைந்தார். அபிமன்யு அனைவரும் தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டதும் சங்கடமாக சிரித்துவிட்டு, எப்படியும் உதவிக்கு நீங்கள் வருவீர்கள் என்று தெரியும், அதனால்தான் காத்திருக்கும் சமயத்தில் பயிற்சியை துவங்கினேன். அதுவும் மூடுபனி விஷம் எனது சக்தியை உயரத்திற்கு எடுத்து செல்வதற்கு எனக்கு பேருதவி புரிந்தது. திடீரென்று என் சக்தி உயர்ந்து விட்டது என்றார். இதற்கிடையில் யுவராஜனின் கண்கள் பொறாமையாலும் எரிச்சலாலும் நிறைந்திருந்தன. அபிமன்யுவின் உடைகள் மற்றும் உடலில் இருந்த நகக்குறிகளை பார்த்து அவன் சந்தேகத்துடன், எனக்கு ஏன் அபிமன்யு பொய் சொல்வது போல் தோன்றுகிறது என்று யோசித்தான். அபிமன்யு காயங்களுடன் வெளியே வர அவனை யுவராஜன் சந்தேக கண்களுடன் பார்த்தான். அபிமன்யு தான் சேகரித்த அந்தாரி பூச்சிகளின் முத்துக்களை பற்றி கூறவில்லை. அதனால்தான் தான் போட்ட சண்டையையும் அவன் மறைத்தான். ஆனால் ஒரு மிருக குடும்பத்தைச் சேர்ந்த யுவராஜனால் மனிதர்களால் ஏற்படும் காயங்களுக்கும் மிருகங்களால் ஏற்படும் காயங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிய முடியும். இருப்பினும் அவன் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அவன் அதை அப்படியே விட்டுவிட்டான். அனைவரும் அங்கிருந்து வெளியேறினர். அபிமன்யு, அதியரசன், வனபதி என அனைவரும் வழியில் எங்கும் நிற்காமல் மிக வேகமாக பறந்து சென்றனர். அவர்கள் நேராக வானர குலத்தின் குடியிருப்புக்கு வந்து சென்றனர். அங்கு வந்தவுடன் தான் அபிமன்யுவுக்கு நிம்மதியாக இருந்தது. அவன் எங்கும் நிற்காமல் நேராக தனது அறையை நோக்கி சென்றான். அந்தாரி பூச்சிகளால் தாக்கப்பட்டதால் அவனது உடல் முழுக்க அதன் தடயங்களும் அழுக்குகளும் ஒட்டிக்கொண்டிருந்தன. அவை அனைத்தையும் சுத்தம் செய்த பிறகுதான் அவனால் மூச்சை விட முடிந்தது. ஒரு நீண்ட ஓய்வுக்கு பிறகு மறுநாள் காலை ஒரு குரல் அவனது காதுகளை எட்டியது. அந்த குரல் வெறும் குரலாக இருக்கவில்லை. யாரோ அவனது காதருகே வந்து கத்துவதைப் போல இருந்தது அந்த குரல். தனது தூக்கத்தை கலைத்த அந்த குரல் மீது எரிச்சலுடன் அவன் வேகமாக கண்களை திறந்தான். அப்போது அவனுக்கு முன்னால் இருந்த காட்சி அவனை திகைக்க வைத்தது. மேனகா கையில் தேநீர் கோப்பையோடு அங்கு நின்று கொண்டிருந்தான். அபிமன்யுவை பார்த்தவுடன் அவள் அந்த அலறலை குறைத்துவிட்டு ஒரு கேலியான புன்னகையை அணிந்து கொண்டாள். அவள் வேண்டுமென்றே இதை செய்தாள் என்று தோன்றியது. அபிமன்யு அவளை பார்த்து, உனக்கென்ன பைத்தியமா? யாராவது தூங்கிக் கொண்டிருப்பவர்களை இப்படி எழுப்புவார்களா என்று கேட்டான். ஒருவேளை தூங்குவதைப் போல நடிக்கிறாயோ என்று நினைத்தேன் என்றாள். நடிக்கிறேனா? யாருக்காக நடிக்க வேண்டும்? எதற்காக நடிக்க வேண்டும்? முதலில் என் அறைக்குள் நுழைவதற்கான அனுமதியை யார் உனக்கு கொடுத்தது? உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமாகவே இல்லையா என்று கேட்டா. பின்னர் அவன் வேகமாக எழுந்து சென்று முகத்தை கழுவினான். மேனகா கர்வம் குறையாத துணியில், காலையில் முதல் வேளையாக என் முகத்தில் முழித்ததற்கு நீ மகிழ்ச்சியுற வேண்டும், மாறாக கத்துகிறாய் என்று கேட்டா. கழுதை முகத்தில் கூட முழிப்பேன், உன் முகத்தில் முழிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்றான். பின்னர் அவன் அவள் கையில் இருந்த தேநீரை வாங்க முன்னோக்கி சென்றான். அவள் வேகமாக பின்னோக்கி சென்றாள். அவன் இன்னும் நெருங்க அவள் தேநீரை கொட்டினாள். சூடான தேநீர் அவன் மீது தெரித்தது. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் கொண்டு வந்தாய்? ஏன் கொட்டினாய் என்று கத்தினான். என்னை பைத்தியம் என்று சொல்பவருக்கு தேநீர் கொடுக்கும் பழக்கம் எனக்கு இல்லை. பின்னர் என்ன கேட்டாய்? எனக்கு வெட்கமாக இல்லையா என்றா? ஒரு பெண்ணின் முன்னால் அரைகுறை ஆடையுடன் இருக்க நீதான் வெட்கப்பட வேண்டும் என்றாள். அப்போதுதான் அவன் தன் உடலை கவனித்தான். வேகமாக அவன் தன் உடைகளை தேட மேனகாவின் பின்னால் இருந்து திடீரென்று ஒரு ஆண் குரல் வந்தது. அதை கேட்ட அபிமன்யு பதட்டத்துடன், இவன் வேறு, இவன் ஏன் இப்போது இங்கு வந்தான் என்று புலம்பும் போது யுவராஜன் உள்ளே வந்தான். உள்ளே வந்தவுடன் அபிமன்யுவையும் மேனகாவையும் மாறி மாறி பார்த்து அவன் சிரித்துவிட்டு, நீங்கள் இருவரும் என்னை மன்னிக்க வேண்டும். உங்களுக்குள்ளே உரையாடல் நடக்கும்போது ஒரு சிங்கம் போல உள்ளே புகுந்து விட்டேன் என்று கூறினான். கரடி என்றுதானே கூறுவார்கள் என்று மேனகா கேட்டாள். அது நீயாக இருந்திருந்தால் கூறியிருப்பேன், வந்தது நான் ஆயிற்றே என்றான். மேனகா அவனை பார்த்து முறைத்தாள். சரி, நான் கிளம்புகிறேன். எனது நண்பனை நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினா. மேனகா, நீதான் வெட்கப்பட வேண்டும். அனுமதியின்றி என் அறைக்குள் நுழைந்தது நீ. இது என் அறை, நான் எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன் என்று அபிமன்யு கத்தினான். அவன் வேறு எதுவும் சொல்வதற்குள் மேனகா ஆத்திரத்தில் அவன் முகத்தை நோக்கி ஒரு குத்து குத்தினாள். அதை எதிர்பார்க்காத அபிமன்யு பின்னோக்கி பறந்தான். அடுத்த நொடி அவளும் அங்கிருந்து வெளியேறினாள். அபிமன்யு மெதுவாக எழுந்து நின்று தன் முகத்தை தேய்த்து கொண்டு தன் உடையை தேடினான். அது கையா இரும்பு சுத்தியலா? சரியான பைத்தியம்தான் அவள் என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்கும் போது இன்னொரு அலறல் கேட்டது. பதட்டம் கொண்ட அபிமன்யு வேகமாக தன் அறையை விட்டு வெளியே வர கண்களை பிடித்துக் கொண்டு யுவராஜன் தரையில் கிடந்தான். அவனது முகத்தில் ஒரு முஷ்டி அச்சு இருந்தது. மேனகா அவனுக்கும் கொடுத்துவிட்டுத்தான் சென்றான். அதைக் கண்டதும் அபிமன்யு சிரிக்க ஆரம்பித்தான். அப்போது அதியரசன், ரணதுருவர், சூரபத்ரன் மற்றும் வனபதி ஆகியோர் அங்கு வந்தனர். அபிமன்யு மற்றும் யுவராஜனின் முகம் சிவந்து கிடப்பதை பார்த்தனர். அவர்கள் எதுவும் கேட்பதற்கு முன்பு அபிமன்யு அவர்கள் கவனத்தை திருப்பி, சூரபத்ரரே, உங்கள் குழுவில் இருந்து ஏதாவது செய்தி வந்ததா என்று கேட்டா. அதற்கு சூரபத்ரன், நானும் அதை பற்றிதான் பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். யாழிக்குளம்
ஆகாசர் குலத்தையும் வர்ணர் குலத்தையும் தாக்கியதாக எனக்கு செய்தி கிடைத்தது. என் ஆட்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்றார். அவர் முகத்தில் ஒரு கவலை தெரிந்தது. அபிமன்யுவை தனியாக விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை. அதே நேரத்தில் அபிமன்யு வசுதேவியை பற்றி ஒரு நொடி சிந்தித்து பார்த்தார். சூரபத்திரரே, நீங்கள் வர்ணர் பிரிவுக்கு சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். அவனும் அவரோடு செல்ல விரும்பினான். ஆனால் வானர குலத்திற்கு உதவுவதாக அவன் உறுதியளித்திருந்தான். அதனால் அவனால் இப்போது அங்கிருந்து வெளியேற முடியாது. சூரபத்ரன் தலையசைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். அவர் செல்வதை பார்த்து அபிமன்யுவின் முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. இதை கவனித்த அதியரசன் நம்பிக்கையான குரலில் புன்னகைத்தபடி அவனை பார்த்து, சூரபத்ரன் இல்லை என்று கவலைப்படாதே. ரணதுருவரின் உதவியுடன் நான் ஏற்கனவே என் நண்பர்கள் பலருக்கு செய்தி அனுப்பிவிட்டேன். இந்த வானர கூட்டம் நமக்கு எதிராக ஏதேனும் தந்திரம் செய்தால் அதை அவ்வளவு எளிதாக நான் விட்டுவிட மாட்டேன் என்றார். அதற்கு அபிமன்யு, பிரச்சனை அதுவல்ல அதிகரசரே என்று ஆழ்ந்த யோசனைக்குள் மூழ்கினான். அவன் யுவராஜனையும் வனபதியையும் திரும்பி பார்த்தான். அதைக் கண்ட வனபதி, தயங்காமல் செல்லுங்கள். எனக்கும் வானர குலத்துக்கும் அவ்வளவு ஆழமான தொடர்பு ஒன்றும் இல்லை. நான் என்றைக்கும் என் கூட்டாளிகளை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்றார். அபிமன்யு லேசாக சிரித்துவிட்டு, இல்லை வனபதி அவர்களே, அது இல்லை, ஆனால் என்றார். ஆனால் என்ற வார்த்தையே விஷயத்தின் தீவிரத்தை புரிந்து கொள்ள அதியரசனுக்கு போதுமானதாக இருந்தது. அவர் அனைவரையும் ஒரு சிறப்பு அறைக்குள் அழைத்துச் சென்றார். உள்ளே சென்று அமர்ந்ததும் அதியரசன் உடலில் இருந்து ஆத்மசக்தி வெளிப்பட்டு அறையை எல்லா பக்கங்களிலிருந்தும் மூடியது. இதைக் கண்ட அபிமன்யு, யுவராஜன் மற்றும் வனபதி ஆகியோர் ஆச்சரியப்பட்டனர். அதியரசன் புன்னகைத்து, ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுகிறீர்கள்? ஒரு வைத்தியரின் ஆத்மசக்தி இந்த அளவுக்கு கூட வலுவாக இல்லாவிட்டால் அவரால் எப்படி வலிமையை அதிகரிக்க மாத்திரைகளை உருவாக்க முடியும் என்று கேட்டார். பின்னர் அவர் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, இனி நீ கவலைப்பட தேவையில்லை. தலைவர் இமயவர்மனை வந்தாலும் அவரால் நாம் உரையாடலை கேட்க முடியாது. அவர் மூலசக்தியில் என்னை விட ஒரு படி உயர்ந்தவராக இருந்தாலும் ஆத்மசக்தியில் அவரால் என் நிழலை கூட தொட முடியாது என்றார். இதைக் கேட்டு அனைவரும் வியப்படைந்தனர். அபிமன்யு இப்போது வெளிப்படையாக பேச தயாரானா. அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து அவர்கள் முன் இருந்த மேஜையில் ஒரு ஒளிரும் சிவப்பு வட்ட கல்லை வைத்தார். அது தோன்றிய தருணத்தில் யுவராஜன் அதன் சக்தியை உணர்ந்து ஆச்சரியத்துடன், இது மந்திர மிருகத்தின் உடலில் காணப்படும் சக்தி ரத்தினக்கல். நீண்ட காலத்திற்கு முன்பு பண்டைய அந்தாரி பூச்சிகள் எவற்றை கொண்டிருந்தன. பூச்சிகள் உயிரினத்திலேயே அந்தாரி பூச்சிகள் கொஞ்சம் வேறுபட்டவை. ஒரு அந்தாரி பூச்சி பிறக்கும் போது ஒரு எறும்பை போல சிறியதாக இருந்தாலும் அது வளர்ந்து தேவோதய தரத்தை அடையும் அளவுக்கு அதற்கு வலிமையான எதிர்காலம் இருக்கும். அவை வளர வளர அவற்றின் உடலமைப்பு, இரத்தம் என அனைத்தும் மாறும். மேலும் அவை தேவோதய நிலையை தாண்டும் போது மனித வடிவத்தை எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அவை அனைத்திற்கும் அந்த சக்தி ரத்தினக்கல் தான் மூலாதாரம் என்றார். யுவராஜனின் அறிவைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக யுவராஜன் ஒரு பண்டைய மிருக குலத்தைச் சேர்ந்தவன். அவனுக்கு இது மாதிரியான விஷயங்களில் அதிக அறிவு இருந்தது. அவன் கொஞ்சம் கூட தயக்கமின்றி அந்த சிவப்பு கல்லை எடுத்து வாயில் வைத்து கடிக்க ஆரம்பித்தான். அனைவரும் அவனை அதிர்ச்சியுடன் வெறித்து பார்த்தனர். இது 2ஆம் தர அமரோதய மிருகத்தின் சக்தி ரத்தினக்கல் என்றார். அவன் அதன் ஆற்றலை உறிஞ்சி தன்னோடு இணைத்துக் கொண்டான். அதை முழுமையாக உறிஞ்சிய பிறகு திரும்பி அபிமன்யுவை பார்த்து தலையை சொரிந்தான். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேனோ என்று கேட்டான். அபிமன்யு கோபப்படவில்லை. ஏனென்றால் அவன் தனது மோதிரத்தில் நூற்றுக்கணக்கான கற்களை சேமித்து வைத்திருந்தான். இருப்பினும் அதை இப்போது வெளிப்படுத்தும் நோக்கம் அவனுக்கு இல்லை. அதனால் அவன் வெறுமனே யுவராஜனை முறைத்து பார்த்தான். யுவராஜனால் தலை குனிந்து நிற்க மட்டுமே முடிந்தது. பின்னர் அபிமன்யு சிவப்பு முத்துக்களை கண்டுபிடித்ததில் தொடங்கி அந்தாரி பூச்சிகளை எதிர்த்து போராடியது வரை அனைத்தையும் சொல்லி முடித்தான். நான் அங்கே சிக்கிக் கொண்டேன். பின்னர் குளத்தின் அடி ஆழத்தில் இருந்து மிகவும் வலுவான ஆத்மசக்தியால் தொடுக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதல் அங்கு வந்து அந்த பூச்சிகளால் உருவாக்கப்பட்ட பனிச்சுவரை உடைத்தது. இல்லையெனில் அந்த அமரோதய பூச்சி என் உயிருக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்றார். அனைவரும் தேநீர் அருந்திக் கொண்டு பொறுமையாக அது குறித்து விவாதிக்க ஆரம்பித்தனர். யுவராஜன் குறுக்கிட்டு, அமரோதய அந்தாரி பூச்சியா? பனிக்குளத்திற்குள் அப்படி ஒரு பூச்சி இருக்கிறதா? என்னால் ஏன் அதன் சக்தியை உணர முடியவில்லை? ஒருவேளை என்னை ஏமாற்ற அந்த பூச்சிகள் முயற்சிக்கின்றதோ என்று கேட்டார். அபிமன்யு எரிச்சலுடன் முறைத்து பார்த்தார். யுவராஜன் மீண்டும் தனது தலையை கீழே இறக்கினான். பின்னர் அவன் மற்றவர்களை பார்த்து, அவன் மீது கை வைத்தால் உன் இனமே இருக்காது என்று அந்த குரல் கூறியது. முதலில் நீங்கள் யாராவதுதான் அந்த வார்த்தையை உதிர்த்திருப்பீர்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் நானே மேலே வந்து பார்த்தபோதுதான் நீங்கள் வெளியே இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்தது. அப்படியென்றால் உள்ளே இருந்தது யார்? எனக்கு உதவியது யார்? அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டார். பின்னர் வனபதி சிறிது நேரம் யோசித்தார். அவர் அபிமன்யுவை பார்த்து, ஆத்மசக்தியால் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று உனக்கு உறுதியாக தெரியுமா? ஏனென்றால்
எங்கள் குரல் உன்னை வந்து சேரவே வெகு நேரம் எடுத்தது. பின்னர் உன் சக்தியை உணர்ந்து நாங்கள் தேடி வந்து தாக்கினோம். அது மேலடுக்கை உடைக்க மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. உள்ளே தொடுத்த தாக்குதல் நாங்கள் தொடுத்த தாக்குதல் அல்ல. நீ சொல்வதை வைத்து பார்த்தால் ஒருவேளை அந்த குளத்திற்குள் வேறு யாராவது மறைந்திருக்கலாம். ஆனால் அப்படி யாராவது அதை தொடுத்திருந்தால் அது மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை. அது ஒரு பழங்கால மந்திர மிருகமாக இருந்திருக்க வேண்டும். இவ்வளவு காலமாக பனிக்குளத்தின் விசசக்தியை உறிஞ்சி உறிஞ்சி குறைந்தது அது மைத்ரேய நிலையையாவது அடைந்திருக்க வேண்டும் என்றார். பின்னர் அவர் தேநீரை அருந்திவிட்டு, வானர குலத்திற்குள் அப்படி ஒரு உயிரினம் இருந்திருந்தால் அந்த குலம் இந்த நிலையில் இருந்திருக்காது. அது எப்போதோ வளர்ந்திருக்கும். நான் மரகத மன்றத்திற்கு நிறைய மூலிகைகள் கொடுத்திருக்கிறேன். அதில் பனிக்குளத்திற்குள் நீண்ட நேரம் தங்கினால் உடலை பாதுகாக்கும் மூலிகையும் அடக்கம். அதில் ஒருவராக அவர் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு உதவினார் என்று நீங்கள் கூறினீர்கள். அப்படியென்றால் அவர் உங்களுடன் ஏதோ ஒரு தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு தொடர்புடைய யார் அந்த குளத்திற்குள் இருப்பார் என்று கேட்டார். வனபதியின் வார்த்தைகளை கேட்டதும் அபிமன்யு திகைத்து போனான். அவன் ஆழமான யோசனைக்குள் மூழ்கினான். அந்த மர்மமான குரலுடன் எனக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்க முடியும்? அது மனிதனோ மிருகமோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நபர் எனது வர்ணபூத சக்தியை உணர்ந்தார் என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரியும் என்றான். பின்னர் அவன் அவர்களிடம் எல்லாவற்றையும் கூறினான். ஆனால் மிகவும் புத்திசாலித்தனமாக ஒரு முக்கியமான உண்மையை மட்டும் மறைத்து விட்டான். அவன் அங்கிருந்து நூற்றுக்கணக்கான ஆற்றல் படிகங்கள் மற்றும் ரத்தின முத்துக்களை கைப்பற்றினான். அதை அவன் கூறவில்லை. யுவராஜன் அந்த ரத்தினக்கல்லை பயன்படுத்திய விதத்தை பார்த்த பிறகு அதை எப்போது எங்கே வெளியே எடுக்க வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தான். அவனது மனம் மகிழ்ச்சியில் புன்னகைத்தது. அவனது முகபாவங்களை மிகவும் கவனமாக கவனித்த வனபதி சந்தேகத்துடன் தனக்குள் யோசித்தார். இந்த இளைஞன் புத்திசாலி, அதே நேரத்தில் மர்மமானவனும் கூட. இவனுடைய சக்திகள் திடீரென்று எப்படி இவ்வளவு தூரம் அதிகரித்தன என்பதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.